ரஜினிக்கு ஆறுதல் கூறிய மம்தா பானர்ஜி கடந்த மாதம் 23ஆம் தேதி பாகிஸ்தான் எல்லைப் பகுதிக்குள் இந்திய எல்லை பாதுகாப்பு படை வீரர் பூர்ணம் சாகு என்பவர் தவறுதலாக சென்று மாட்டிக்கொண்டார். பஞ்சாபின் ஃபெரோஸ்பூரில் உள்ள ஒரு விவசாய நிலத்தில் இருந்து இந்திய எல்லை பாதுகாப்பு படை வீரர் கான்ஸ்டபிள் சாகுவை பாகிஸ்தான் ரேஞ்சர்கள் கைது செய்திருக்கின்றனர். எல்லைக்கருகே விவசாயிகள் குழுவை அழைத்துச் சென்ற சாகு ஒரு மரத்தின் கீழ் ஓய்வெடுக்க சென்ற போது தெரியாமல் பாகிஸ்தான் எல்லைக்குள் நுழைந்தபோது இந்த சம்பவம் நிகழ்ந்ததாக இந்திய எல்லை பாதுகாப்பு படை அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். பாகிஸ்தான் சிறைப்பிடித்துள்ள இந்திய எல்லை பாதுகாப்பு படை வீரரை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அகில இந்திய காங்கிரஸ் கட்சி வலியுறுத்தியிருக்கிறது. பூர்ணம் சாகு மேற்கு வங்க மாநிலத்தைச் சேர்ந்தவர் என்றும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் பூர்ணம் சாகுவின் மனைவி ரஜனியிடம் தொலைபேசியில் பேசிய மேற்கு வங்க மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அவரது கணவரை மீட்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்திருக்கிறார். பூர்ணம் சாகுவின் மனைவி ரஜனி தற்போது 7 மாத கர்ப்பமாக இருந்திருக்கிறார். தனது கணவரின் நிலை குறித்து பேசிய ரஜினி, என் கணவர் பாகிஸ்தான் இராணுவத்தால் கடத்தப்பட்டு அவர்களின் காவலில் இருக்கிறார் என்று கூறியிருக்கிறார். அவரது கண்கள் கட்டப்பட்ட புகைப்படத்தையும் அவர்கள் வெளியிட்டுள்ளது வேதனை அளிப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். இந்திய எல்லை பாதுகாப்பு படை வீரரை அதிகாரிகள் எங்கள் வீட்டிற்கு வந்து என் கணவரை மீண்டும் அழைத்து வர முயற்சிப்பதாக எங்களிடம் தெரிவித்துள்ளதாகவும், ஆனால் இப்போது இந்தியாவிற்கும் பாகிஸ்தானிற்கும் போர் போன்ற நிலைமை ஏற்பட்டுள்ளதால் அடுத்து என்ன செய்தி வரும் என்று எனக்கு தெரியவில்லை என்று தெரிவித்திருக்கிறார். ஆபரேஷன் சிந்தூர் குறித்து கேள்வி எழுப்பிய போது மனமுடைந்த ரஜினி, எனது சிந்தூரை திருப்பிக் கொடுங்கள் என்று அழுது புலம்பி வருகிறார். பாகிஸ்தான் சிறைப்பிடித்துள்ள இந்திய எல்லை பாதுகாப்பு படை வீரரை மீட்டு மத்திய அரசு விரைந்து உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் பூர்ணம் சாகுவின் மனைவி ரஜினி, அகில இந்திய காங்கிரஸ் கட்சி, மேற்கு வங்க மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜி உள்ளிட்டோர் மத்திய அரசிற்கு அழுத்தம் கொடுத்து வருகின்றனர்.